அனைவருக்கும் வணக்கம். 8th ஓல்டு தமிழ் புக் இயல் 2 தேவநேய பாவாணர். பால் வாங்கிக் கொண்டு தெருவில் வந்தவர் மீது மிதிவண்டி ஒன்று மோதியது. அதனால் அவர் செம்பிலிருந்த பால் சிந்தியது. கை கால்களில் சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டன. மிதிவண்டிக்காரர், ஐயா மன்னித்து கொள்க என்றார். அதற்கு அவர், மன்னிப்பு உருது சொல், பொறுத்து கொள்க என தமிழில் சொல்லுங்கள் என கூறி மிதிவண்டிக்காரரையும் சொல்லச் செய்தார். அவர்தாம் அன்னை தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய தேவநேய பாவாணர். தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் கால்டுவெல். தனி தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமாற் கலைஞர். தமிழை தலைக்க செய்த செம்மல் மறைமலை அடிகள். தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் தேவநேய பாவாணர். மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் தனித்தமிழ் ஊற்று செந்தமிழ் ஞாயிறு இலக்கிய பெட்டகம் இலக்கணச் செம்மல் தமிழ் மானங் காத்தவர். தமிழர் நலம் காப்பதனையே உயிர் மூச்சாக கொண்டவர். உலக முதன்மொழி தமிழ். இந்திய மொழிகளுக்குள் மூலமும் வேறும் தமிழ். திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவிய செம்மல் தேவநேய பாவாணர். உலகின் முதல் மாந்தன் தமிழன். தமிழன் தோன்றிய இடம் குமரி கண்டமே என்பதும் மொஹஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம் பழந்தமிழர் நாகரிகமே என்பதும் பாவாணரது ஆய்வு புலத்தின் இரு கண்களாகும். அவர் தமிழை வடமொழி வல்லாண்மை நின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறினார். பெற்றோர் ஞானமுத்து பரிபூரணம். ஊர் சங்கரன் கோவில். கல்வி பண்டிதர் புலவர் வித்துவான் முதுகலை தமிழ் BOL. காலம் 17/2/1902 15/1/1981. சிறப்பு செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர் என 174 சிறப்பு பெயர்கள். கோவில்களில் தமிழில் வழிபாடு நடைபெற வேண்டும் எனவும் பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகள் யாவும் தமிழில் நடைபெற வேண்டும் எனவும் பாவாணர் வலியுறுத்தினார். அவர் ஒரு முறை ஆசிரிய நண்பர் சிலருடன் தாராமங்கலம் என்னும் ஊருக்கு சென்று அங்கே இரவு தங்கிவிட்டு மறுநாள் காலையில் திரும்பினார். அவரை அன்பர் சிலர் சூழ்ந்து கொண்டு ஊர் சென்று வந்ததனை பற்றி கேட்டனர். அவருள் ஒருவர், ஐயா, பகலுணவும் உணவும் எவ்வாறு இருந்தன என கேட்டார். பாவாணர், பகல் உணவாகவும் உணவு இரா உணவாகவும் இருந்தன என்றார். பகல் உணவு என்பதனில் பகலில் கிடைத்த சிறிதளவு உணவையே அனைவரும் பகுத்துண்ண நேர்ந்ததெனவும், உணவு என்பதனில் அனைவரும் உணவின்றி இரவை கழிக்க வேண்டியிருந்தது எனவும் உணர்ந்து கொண்டனர். தமிழ் வளர்த்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்துவிடும் என எண்ணியவர் பாவாணர். சொற்றொகுப்பு கருதி நீலமலைக்கு நீலகிரி சென்றார் பாவாணர். ஆங்கு பாவாணரிடம் பெரும்பற்று கொண்ட கிருட்டிணையா என்பார் இல்லத்தில் தங்கியிருந்தார். காலை உணவுக்கு பின் பாவாணரை வீட்டில் தங்க வைத்துவிட்டு காட்டுக்கு சென்று திரும்பினார் கிருட்டிணையா. மீள வந்தபோது பாவாணர் வேட்டியை வரிந்து கட்டி கொண்டு வீட்டின் முன்னால் கிடந்த விறகு கட்டையை கோடரியால் பிளந்து கொண்டிருப்பதனை கண்டு, இதனை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள், விடுங்கள் என தடுத்தார் கிருட்டிணையா. ஒன்றுமில்லை, உண்ட வீட்டிற்கு ஏதாவது செய்தல் வேண்டும், உட்கார்ந்து கொண்டு உண்டு செல்வது நன்றாகாது என்றார். தேவநேய பாவாணரின் படைப்பு பணி. பாவாணர் தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி, தமிழ்நாட்டு விளையாட்டுக்கள், தமிழர் திருமணம், வடமொழி வரலாறு, தமிழர் மதம், மண்ணிலே விண், பண்டை தமிழர் நாகரிகமும் பண்பாடும், உயர்தர கட்டுரை இலக்கணம், சொல் ஆராய்ச்சி கட்டுரைகள், திருக்குறள், மரபுரை முதலான 43 நூல்களை படைத்துள்ளார். பாவாணர் பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக 8/5/1974 அன்று
பணியமர்த்தப்பட்டு அரசின் உதவியோடு சொற்பிறப்பியல் அகர முதலி தொகுதிகள் சிலவற்றை வெளிக்கொணர்ந்தார். 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் எழுதியுள்ளார். தாம் பணியாற்றிய கல்வி நிறுவனம் ஒன்றில் தொடர்ந்து பணியாற்ற இயலாத சூழல் நேர்ந்தபோது, எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று வெளியேறிய தன்மானமிக்க பாவாணரின் உறுதியுரை நம்மை வியக்க வைக்கிறதே. அவர் வறுமையில் வாடினாலும் பணம் கைக்கு கிடைத்தால் நூல்களே வாங்குவார். புலமை செருக்கில்லாமல் மிகவும் எளிமையான வாழ்வு வாழ்ந்தவர். அன்பு கசியும் நெஞ்சத்தில் ஆழமான நன்றியுணர்வு மிக்கவர். தேவநேய பாவாணர் பெயரில் சென்னை அண்ணா சாலையில் மாவட்ட மைய நூலகம் செயல்பட்டு வருகிறது. இவர் படித்து பணியாற்றிய ராஜபாளையத்திற்கு அருகிலுள்ள முரம்பு என்னும் இடத்தில் பாவாணர் கோட்டம், அவர்தம் முழு உருவச்சிலை, அவர் பெயரில் நூலகம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. அவை பாவாணரின் புகழ் பேசும் மையங்களாக திகழ்கின்றன. மதுரையில் 5/1/1981 அன்று நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டின் போது மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றி தமிழ் அன்னைக்கு பெருமை சேர்த்தார். அஃது அவரின் நிறைவு பணியாகவும் நம் மனத்தில் நீங்கா நினைவாகவும் என்றும் நிலைத்து நிற்கும். யார் இவர்? தமிழாசிரியர், நூலாக்க பணிகளை விரும்பி செய்பவர், சொல்லாராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்திருப்பவர். பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர். தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர். தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக் கூடாது என்று எண்ணியவர். அதற்காக தமிழ் தென்றல் திரு வி.க. போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் என்றளவும் இவ்வாறே எழுதி தமிழுக்கு தனிப்பெரும் புகழை நல்கி வருபவர். பற்பல நூல்களை எழுதி இருப்பினும் இலக்கண வரலாறு, தமிழ் இசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவாணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பருங்கலம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள், தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம் முதலியன இவர்தம் தமிழ் பணியை தரம் உயர்த்திய நல்முத்துக்கள். அவர்தான் உலக பெருந்தமிழர் தமிழ் திரு ரா. இளங்குமரனார். பாவாணர் தமிழ் சொல்வளம் கட்டுரையில் வித்து வகை, வேர் வகை, அரிதாள் வகை, காய்ந்த இலை வகை, இலை காம்பு வகை, பூமடல் வகை, அரும்பு வகை, பூக்காம்பு வகை, இதழ் வகை, காய் வகை, கனி வகை, உள்ளீட்டு வகை, தாவர கழிவு வகை, விதைத்தோல் வகை, பதர் வகை, பயிர் வகை, கொடி வகை, மர வகை, கரும்பு வகை, காய்ந்த பயிர் வகை, வெட்டிய விறகு துண்டு வகை, மரப்பட்ட வகை, பயிர்ச்செறிவு வகை, நிலத்தின் தொகுப்பு வகை, செய்வகை, நிலவகை, நன்செய் வகை, வேலி வகை, காட்டு வகை ஆகியவற்றின் சொல் வளங்களையும் விளக்கியுள்ளார். நூல்வெளி மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவநேய பாவாணரின் சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கம் பாடமாக இடம்பெற்றுள்ளது. இக்கட்டுரையில் சில விளக்க குறிப்புகள் மாணவர்களின் புரிதலுக்காக சேர்க்கப்பட்டுள்ளன. பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவாணர் தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். அலைக்கடல் தாண்டி மலை பல கடந்து எத்திசையிலும் பரவிய தமிழின் புகழ்மன பதிவுகளை நுகர்வோமா? எத்திசையும் புகழ் மணக்க கடல் கடந்து முதலில் அச்சேரிய தமிழ். போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் லிசுபனில் 1554 கார்டிலா என்னும் நூல் முதலாக தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்நூல் ரோமன் வரிவடிவில் அச்சிடப்பட்டுள்ளது. ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த இதன் முழு பெயர் கார்டிலா டி லிங்குவா தமிழில் போர்ச்சுகீசு
இது அன்றைய காலத்திலேயே இரு வண்ணங்களில் கருப்பு சிவப்பு மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டுள்ளது. இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது தமிழ்தான். செய்தி 6ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலர். நன்றி.